வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங். வாங்க இப்போ புடவைய முந்தானையை எப்படி கட் பண்ணி அது ஓரம் அடிக்கிறதுன்னு கற்றுத்தரேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சேரீ எடுத்துக்கிறோம். நம்ம பூனம் சேரீயில் வந்து நம்மளுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது நடுவில் வந்து ஒரு குறுக்கு நூல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குறுக்கு நூலை வந்து ஒன்றுத்தை பிடிச்சி நம்ம இழுக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஒரு குறுக்கு நூல் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக வரும். அந்த சுருக்கிட்டு அப்படியே இழுத்தமாக வந்துடும். இது வந்து பாதியிலே கட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி பண்ணலாம். எவ்வளோ கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த அப்படியே மடித்து தைக்கக்கூடாது. அப்படி மடித்து தைச்சோமா நம்மளுக்கு சேரீயோட முந்தானை வந்து வளைவாக இருந்து நம்மளுக்கு ஃப்ளீட்ஸுங்க வந்து சரியாக வைக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா இது மாதிரி சுருக்கமாகிட்டு நம்மளுக்கு அந்த நூலை நம்ம கட் பண்ணிட்டோமா அந்த இடத்துல ஒரு அடையாளம் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த அடையாளத்துலேயே நம்ம வந்து கட் பண்ணி இப்போ இங்கேயே கட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கேருந்து அதுக்கப்புறமா பிடிச்சி இழுத்து நூலை பிடிச்சி இழுத்து கட் பண்ணலாம். பாருங்கள், இது வரைக்கும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம மறுபடியும் அதே மாதிரி கீழே எப்படி பண்ணோம், ஒரு நூலை பிடிச்சி சுருக்கி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நூலை பிடிச்சி இழுத்து இப்போ நேர் நூல் வருது, அந்த நூலை விட்டுடணும். ஏன்னா இந்த பக்கத்து நூலும் வந்துடும். பாருங்கள், இது இங்கேயே கட் ஆயிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ அந்த இடத்துலேருந்தே நம்ம இழுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ நேராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு சிறுசுமாகுது. இப்போ அந்த பக்கம் கட் பண்ணணும் இல்லையா, அதை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது மடிப்பு மடித்து தான் நம்ம தைக்கணும். இப்போ ஆரம்பத்தில் தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த 2 மடிப்பு மடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் வரும். அதனால் இப்போ நம்ம எந்த அளவு மடிக்கிறோமோ அந்த அளவில் மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம எந்த அளவு மடிப்போம் அந்த அளவு மடிக்கிற அளவு மட்டும் நம்ம நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் மடிக்கவே இல்லை, அப்படியே தான் தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போ தையல் போட்ட இடம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மடித்து கொடுக்கும் ஈஸியாக. பாருங்கள், இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு தான் நம்ம ஒரு ரஃப் தையல் அடிக்க போகிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மடிப்பு மடிக்கிறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மடிப்பு மடித்து நம்ம நீவி விட்டு இப்போ ஒரு ரஃப் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா நூல் வந்து சரன்னு இழுத்துன்னு வந்துடுச்சுன்னா முந்தானி பிரிஞ்சிடும். அதனால் ஒரு ரஃப் தையல் போட்டுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த தையல் போட்டோமோ அந்த தையல் போட்ட இடத்த வந்து இழுக்காமல் அந்தந்த இடத்துலையே அப்படியே மடிக்கணும். இங்கே பாருங்கள், பாருங்கள், இப்படியே தான் மடிக்கிறேன் நான், எதுவுமே பண்ணல. பாருங்கள், அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நீங்கள் மடித்து தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ கடைசியில் வரும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரும். அதை வந்து ஆள்காட்டி விரலை கீழ் துணியை கொஞ்சம் இழுத்த மாதிரி பண்ணோமா நம்மளுக்கு சரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் இழுத்துனா இப்போ அப்படியே சரியாக வந்துடுச்சு. பாருங்கள், ஏற்றத்தாழ்வே இல்லை. ஏன்னா மடிக்கும்போது ஒரு துணி மடிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அது இல்லாத இது பாருங்கள், இதை வந்து நான் அப்படியே அடிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா அதை மடித்து தைக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி தைச்சி பழகிக்குங்க. நம்ம முதல்லையே இந்த மாதிரி தைரியமாக மடித்து தைக்க பழகிக்கிட்டோமா ஒரே வேலையாயிடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்பவுமே வந்து 2 தையல் போட்டு தைக்கவே முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரியும் கற்றுக்கணும். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 2 வாட்டி நம்ம கற்றுக்கிற மாதிரி பாருங்கள், நேராக வந்துடுச்சு. இப்போ காட்டன் சேரீயை எப்படி கட் பண்ணி தைக்கலாம் பார்க்கலாம். இது வந்து காட்டன் சேரீ. இது பாருங்கள்,
இது வந்து சுருக்கம் எதுவும் இல்லை, நேர் பீஸாகவே தான் இருக்குது. அந்த சைடு பார்க்கலாம். நம்ம அந்த சைடு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணேன், அதனால் அந்த பக்கமும் கரெக்டாக தான் இருக்கும். சரி வாங்க இப்போ தைக்கலாம் எப்படின்ட்டு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எதுனா சந்தேகம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த காட்டன் சேரீயை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு தேய்ச்சி விட்டுக்கிட்டோம். தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அப்படியே அந்த மடிப்பு நிற்கும். இப்போ வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரஃப் தையல் போட்டுக்கணும். கண்டிப்பாக ரஃப் தையல் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணுமே. இந்த மாதிரி ரஃப் தையல் போட்டு ஆரம்பித்து பாருங்கள், மடித்தோம் இல்லையா, அந்த மடிப்பு அப்படியே நின்றுட்டு இருக்குது பாருங்கள், கலையவே இல்லை. இதே மாதிரி தான் நீங்கள் காட்டன் சேரீயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். முதல்ல நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு சில்க் துணி எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சேன். இது பாருங்கள், காட்டன் துணி அப்படியே நேராக வருது பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமே இல்லை, நேராகவே வருது. ஆனால் இழுக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள், ஏற்றத்தாழ்வே இல்லை. அடுத்த பக்கமும் அதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நேரம் வருது. இது மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். தேங்க்யூ.